இன்னைக்கு ஈவினிங் காரப்பொரி சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சா, அதனால காரப்பொரி தான் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சா, எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். இந்த கம்மல் செக்ஷன் வந்தால் மட்டும் தலையை திருப்பவே மாட்டேன். இன்னைக்கு என்னவோ என் கண்ணில் பட்டுருச்சு. நான் என்ன பண்ணேன், நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்மல்லாம் போட்டு வெளியே போனோம்னு வைங்களேன், யாராவது பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்னம்மா உன் கம்மலை அடகு வச்சிட்டியா இல்லைன்னா வித்துட்டியா, இந்த மாதிரி கம்மல்லாம் போட்டுட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ரொம்ப பெரிய ஆள், நீ இன்னும் சின்ன குழந்தைன்னே நினைச்சிட்டு இருக்கியா, இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. வேற வழி இல்லாம நாமளும் நமக்கு பிடிச்சது செய்யாம மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்களும் இப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்க. நைட் டின்னருக்கு ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. தொளி உரிச்சு க்ளீன் பண்ணுறதுனால இந்த மீனோட பேரை நாங்கள் தொளி உரிக்க மீனுன்னே வச்சுட்டோம். உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இது கூடவே நான் வந்துட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சப்பயிரெலாம் போட்டு புளிக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.